என்கிட்ட சரசம் பண்ணணும்னே உங்க ஆத்தப்பா உங்களை பெத்து விட்டுருக்காங்கடா. துணி அவுத்தது மட்டும் இல்லாம ப்ரப்போஸ் வர பண்றியா நீ? டேய் கரடி பையா, உனக்கு கண்ணு வேலை செய்யலையா இல்லைன்னா உனக்கு மூளை வேலை செய்யலையாடா? ஏன்டா இப்படி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க? இருடா தம்பி, லைட் அணைச்சு உனக்கு ஃபியூஸை போடுங்க. இதுல இருந்து என்ன தெரியவா தருது? உன் அறிவு அடகு கடையில வச்சுட்டு வந்துட்டானே, இல்லைன்னா இவ்வளவு திறமையை யோசிச்சு பண்ண மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் ஐஸ் ஊட்டி விடும் போது எப்படி சாப்பிட்டு அதே மாதிரி சாப்பிட்றா தங்கம்? நல்ல பிள்ளை இல்ல அது. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டக்கூடாதும்பாங்க. பரவாயில்ல தம்பி, உனக்கு ரத்தம் அதிகமாவே ஒட்டி இருக்கு. டேய் கரடி பையா, தேவையில்லாத விஷயத்துல மூக்குல உழைச்சு அப்படிதான் தேவையில்லாம அடி வாங்கணும். பைக் நல்லா இருக்க, விலை எவ்வளவு? தம்பி குதிச்சு குதிச்சு போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் பக்கத்துல யார் வரான்னு பார்த்து போக வேண்டாமா? வர வர நாய்க்கு கூட நம்மளை கண்டா நக்கலா போச்சு. எம்மா தாய, நீ குடிக்கிற மிச்ச மீதியை வச்சு ஒரு ஊருக்கே சோறு போடலாம் போல. அவ்வளவுகாண்டி இதாவது சமையல் பண்ணும்போது ஒன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டேன் பத்தியா? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். டேய் டாகி பையா, உனக்கு அந்த பாட்டிலுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா ஓடிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷன் தண்ணியை சிந்திட்டானே, துடைக்கிறதுக்கு கர்ச்சி படுப்பா பார்த்தா குடிக்கிறதுக்கு ஜூஸா எடுக்கிற நீ. தம்பி, இம்மிடியேட்டா நீங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு தரமான சாப்பாடு இப்ப எனக்கு தாரீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதி வச்சுட்டு செத்துருவேன். நீ ஒழுங்கா போனா நல்லா இருந்திருப்ப தம்பி. இப்படி ஒழுங்கு காட்டிட்டு போன பத்தியா? அதுக்கு தான் இப்படி தேவையில்லாத அடி. உன் பக்கத்துல வந்தது ஒரு குத்தமாடி. தம்பி கொலை மாசு. எந்த நாட்டு பிளைட்டா இருக்கும்னு நம்ம அண்ணாந்து பார்த்தா நமக்கே கடைசியில பல்பை கொடுத்துட்டாங்க பாவி. திருடர் சார், திருட வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டாமா?